அழகான ஒரு சூரிய உதயத்தில் இன்றைக்கி ஒரு சூப்பரான பஸ் ஸ்டாப்பில் இருக்க போகுதுங்க. வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நவீன். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துலேருந்து நம்மளோட விளாக் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது வரைக்கும் யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு சூப்பரான இடத்துல இருந்தாங்க நம்மளுடைய ட்ராவல் இன்றைக்கி இருக்க போகுது. இது என்ன ஊர், எங்கே நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் எல்லான்றது உள்ளே போயிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். இது தாங்க வந்து காட்டுமன்னார்கோவில் பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து தான் நம்ம இன்றைக்கி ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறோம். மெயினாக வந்து வீராண ஏரியிலேருந்து ஃபுல் ஏரியாவையும் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோங்க. பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு சின்னதாக இருந்தாலும் நிறைய பஸ் சர்வீஸ் இருக்குது போலங்க இங்கேருந்து. அது என்னென்ன டீட்டெயில்ஸுன்றது அங்கே போர்டு கொடுத்துருக்காங்க. சரி வாங்க போயிட்டு என்னென்னு பார்ப்போம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு, சேலம், கும்பகோணம், சிதம்பரம்னு சொல்லிட்டு நிறைய ஊருக்கு சர்வீஸ் இருக்குதுங்க. சின்ன பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ சர்வீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே கூட கும்பகோணம் பஸ்ஸு, இது திருச்சி பஸ் நின்றுட்டுருக்குங்க. நம்ம இன்றைக்கி எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா காட்டுமன்னார்கோயிலேருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. இந்த பஸ் வந்து சென்னையிலேருந்து இப்போ காட்டுமன்னார்கோயில் வந்திருக்கு. இந்த பஸ் இப்போ டெப்போ போகுதுங்க. நமக்கு ஒரு புது பஸ் வரும். நமக்கு பஸ்ஸு வந்துட்டு 8:20 தாங்க. காலையிலே ரொம்ப பசிக்குது, போய் ஏதாவது சாப்பிட்லாம். ஏன்னா மணி 7:20 தாங்க ஆகுது. இன்னும் ஒரு 1 hour இருக்குது. ஆப்போசிட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் இருக்குது. வாங்க இது தாங்க இன்றைக்கி போய் சாப்பிட போகிறோம். இட்லியும் வடையும் சாப்பிட்ணும். கேவலமாக இருந்ததுங்க. இன்னும் ஒரு இட்லி தின்னோம், நம்மளை ஆளை காலி பண்ணியிருப்பாங்க. போதும்டான்னு வந்துட்டேன். நம்ம பஸ்ஸு வந்துருச்சு. கரெக்டாக வந்துட்டு 8 மணிக்கெலாம் வந்து நிறுத்திட்டாங்க. சென்னைக்கு இது வந்து தாம்பரம் வரைக்கும் போகுது. கிளாம்பாக்கம் போட்டிருக்குங்க, ஆனால் தாம்பரம் வரைக்கும் போகுதுங்க இந்த பஸ்ஸு. இதுக்கு முன்னாடி 6:30 மணிக்கு ஒரு பஸ்ஸு, ஆனால் வரவே இல்லையா. டைமிங் வந்துட்டு இங்கெல்லாம் அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ண மாட்டாங்களாங்க. இப்போ தான் பஸ் ஸ்டாண்டில் கேட்டேன், என்னையா இப்படி இருக்கீங்க, பஸ்ஸெல்லாம் நல்லா பளபளன்னு தான் இருக்குது. இது என்ன ரூட் வழியாக போகுதுன்னா வடலூர், பண்ருட்டி வழியாக திண்டிவனம், அப்புறம் கிளாம்பாக்கங்க. வாங்க பஸ்ஸுக்குள்ளே ஏறி உட்காருவோம். இன்னும் 20 நிமிஷம் இருக்குது. நல்லபடியாக வரணுண்டா விலாகு. இதுக்கு முன்னாடி ஒரு எல்லோ பஸ் கொடுத்தாங்கங்க. அந்த பஸ்ஸு செம்மையாக இருந்துச்சு. அது கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், நல்லா இருந்திருக்குங்க. அது BS6. இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி போட்டாங்களே அந்த பஸ்ஸுங்க. இதெல்லாம் கேபின் ரைடெலாம் பர்மிஷன் கிடச்சிருச்சு. வந்து உட்காந்துட்டேன். இந்த ஸ்டிக்கர்லாம் செம்மையாக இருக்கும், உட்காந்து எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் வீடியோ. கரெக்டாக பஸ்ஸை வந்துட்டு 8:20 வந்துட்டு எடுத்துட்டாங்க ஷார்ப்பாக. நம்ம இப்போ வீராண ஏரியாவுடைய வடிகால் வாய்க்கால் கிட்டே வந்துட்டோங்க. இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு சூப்பரான ஒரு சீனிக்கான ரூட்டே இருக்குது. வாங்க பார்ப்போம். நம்ம இப்போ லால்பேட்டை குறுக்கு ரோடு கிட்டே வந்துட்டோம். இங்கேருந்து ரைட் சைடு எடுத்தீங்க அப்படின்னா சிதம்பரம் போகிற ரோடுங்க. ஸ்ட்ரைட்டாக போகிற ரோடு வந்து சேத்தியாத்தோப்பு, அதுக்கப்புறம் சென்னை போகிற ரோடு. இது நம்மளோட முக்கியமான இடமான வீராண ஏரிக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டோங்க. இங்கேருந்து இன்னும் 18 கிலோமீட்ரு இந்த பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்த ஏரியிலேயே தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். செம்மையாக இருக்குங்க. வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம். இந்த ரோட் வியூவில் அப்படியே சும்மா அந்த ஏரிக்கு பக்கத்தில் பார்க்கறதுக்கே வேறு லெவலாக இருக்குங்க. இந்த ஏரி தாங்க தமிழ்நாட்டிலே வந்துட்டு மிகப்பெரிய ஏரி. அது மட்டும் இல்லாமல் மனிதர்களால் வெட்டப்பட்ட மிகப்பெரிய ஏரியே வந்துட்டு இது தாங்க வேர்ல்டுலேயே. இதோட நீளம் பார்த்திங்கன்னா 18 கிலோமீட்டரும், அகலம் வந்துட்டு 5 கிலோமீட்டருங்க. எவ்வளோ பிரம்மாண்டமான பரப்பளவு பாருங்களேன், சான்ஸே இல்லைங்க. ராஜாக்கள் காலத்தில் வெட்டின ஏரியில் இன்னமும் புழக்கத்தில் இருக்க ஒரே ஏரினா அது நம்ம வீராண ஏரி தாங்க. நமக்கு காட்டுமன்னார்கோயிலேருந்து தாம்பரம் வரைக்கும் சுமார் 210 கிலோமீட்டருக்கு 200 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அவரேஜான சார்ஜ் தான்.
நம்ம இப்போ கந்தகுமாரன்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோங்க. பாதி வீராணம் வந்துட்டு கடந்துட்டோம். இன்னும் வந்துட்டு 9 கிலோமீட்டர் தான் இருக்குது வீராணம் ஏரி. இது சிதம்பரம் போகிறதுக்கு இன்னொரு ரூட்டுங்க. இது இந்த ரைட் சைடில் திரும்பினீங்க அப்படின்னா இங்கேருந்து இன்னும் ஒரு 15 கிலோமீட்டரில் சிதம்பரங்க. இதுதான் நீங்கள் நிறைய இந்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த இடத்த தான் காட்டுவாங்க. இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து மீனவங்களோட படகுங்க. இதெல்லாம் இருக்குது. ஏரி மீன்லாம் செம்மையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏரியை பாருங்கள், அப்படி சும்மா கடல் போல் காட்சி அளிக்குதுங்க. இந்த ஏரியில் மட்டும்தாங்க நம்ம ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்குமே 18 கிலோமீட்டர் வந்து நம்மளால் வந்துட்டு ட்ராவல் பண்ண முடியும். வேறு எந்த ஏரியுமே வந்துட்டு இந்தளவுக்கு வந்துட்டு ஃபுல்லாலாம் வந்துட்டு ரோட் கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு லேக்குங்க. அதே மாதிரி சூப்பராக இருக்குங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து நீங்களே சொல்லுவீங்க. நம்ம ஏரி முடிய போகுதுங்க. கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம். இது தாங்க ஏரியோடைய எண்டு. லால்பேட்டையில் ஆரம்பித்து சேத்தியாத்தோப்பு வரைக்கும் 18 கிலோமீட்ரு பிரம்மாண்டமான ஏரியா முடிஞ்சிருச்சிங்க. கும்பகோணம் ரோடு வந்து ஜாயின் ஆகிட்டுங்க. கும்பகோணத்துலேருந்து இதுக்கப்புறம் சென்னை போகிற ரோட்டில் வந்து ஜாயின் ஆகிடும். லெஃப்ட் சைடு போகணும் அப்படின்னா கும்பகோணங்க. இனிமேல் நம்ம ரைட்டில் திரும்பி ஸ்ட்ரைட்டாக போகணும் அப்படின்னா சென்னை ரோடுங்க. வெள்ளாறு வீராணம் ஏரியோடைய வடிகால் வந்துட்டு இந்த வெள்ளாத்தில் வந்துட்டு கலக்குங்க. இதான் சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டுங்க. சேத்தியாத்தோப்பு வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:50. 30 நிமிஷத்தில் 18 கிலோமீட்டர். அதுவும் சிங்கிள் ரோட்டில் சரியான ஸ்பீடு. அண்ணன் வேறு லெவலில் விரட்டி ஓட்டினாங்க. கும்பகோணம் டு சென்னை ஹைவே வந்து ஏறிட்டோங்க. இந்த கும்பகோணத்துலேருந்து இந்த விக்கிரவாண்டி போகிறவங்களுக்கு அப்பா பாவங்க, அவங்களாம் இந்த ஹைவேவை என்றைக்கு தான் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ ஓரளவு உங்களுக்கு சேத்தியாத்தோப்பு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த சேத்தியாத்தோப்புலேருந்து ஆரம்பித்து விக்கிரவாண்டி வரைக்கும் சுத்தமாக இல்லைங்க. மாறி 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 போயிட்டுருக்கோம். அதுவும் வந்து இப்போ இந்த ரோடு போட்ட ரோடெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மோசமாக போயிட்டு. வடலூர் வந்துவிட்டோம். கரெக்டான டைம் வந்துட்டு 9:10. இப்போ புதுசாக வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டிகிட்டு இருக்காங்கங்க இங்கே வள்ளூரில். வள்ளூர்லாம் இப்போ சரியான டெவலப்மெண்ட்டு. முன்னாடியை விட இப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வள்ளூர் வந்துருந்தீங்கன்னா அதே இது இப்போ வந்து பாருங்கள், சரியான டெவலப்மெண்ட்டுங்க.
கும்பகோணத்துலேருந்து சென்னை போகிறவங்களுக்கு இந்த கன்னித்தோப்பு பாலத்தை கண்டிப்பாக ஞாபகம் இல்லாமல் இருக்காது. சில சமயம் டிராஃபிக்கில் 1 ஹவர்லாம் நிற்குங்க. வெறும் 100 மீட்ரு தான் இருக்கும் அந்த பாலம். அது ஒன்வே பாலம். இங்கே பாருங்கள், அது இன்னும் வந்துட்டு முடிக்கவே இல்லை. 3 வருஷமாக இந்த இது அப்படியே கட்டினபடி இருக்குது. பாவங்க இங்கே ட்ராவல் பண்ணுறவங்களோட நிலமெல்லாம். நம்ம இப்போ நெய்வேலி ஆர்ச்கேட் வந்துட்டு ரீச் ஆகிட்டோங்க. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா நெய்வேலி டவுன்ஷிப்புங்க. சூப்பராக இருக்குங்க அந்த இடம். ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போ நிறையா வந்துட்டு சோலார் போட்டாங்க. சோலார் போடுறதுக்கு முன்னாடி செம்ம சூப்பராக சீனிக்காக இருக்குங்க அந்த ரூட்டு. நம்ம இப்போ கெடிலாம் ஆறுகிட்ட வந்துட்டோங்க. இந்த கெடிலாம் ஆறும் தென்பெண்ணை ஆறும் செஞ்சல் புயலில் சரியான வெள்ளம். ஏகப்பட்ட அளவுக்கு சேதங்க. இப்போ பாருங்கள், நானாக இந்த மாதிரி பண்ணுன்ற அளவுக்கு வறண்டு கிடக்கு. நம்ம இப்போ பண்ருட்டி வந்து ரீச் ஆகிட்டோங்க. இதுதான் பண்ருட்டி பஸ் ஸ்டாண்டு. டைம் இப்போ வந்து 9:55 ஆகுதுங்க. நம்ம காட்டுமன்னார் கோயிலேருந்து சென்னை போகிற ரூட்டில் பெரிய டவுன்னு பார்த்திங்கன்னா இந்த பண்ருட்டி ஒன்றுங்க. இங்கேருந்து நிறைய ஊருக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். சென்னைக்கு, அதுக்கப்புறம் ஒரு கடலூர், சிதம்பரம், அதுக்கப்புறம் திருவண்ணாமலை. நான் சொன்ன மாதிரி அடுத்த ஒரு பெரிய ஆறான தென்பெண்ணை ஆறு வந்துட்டோம். இதுவும் வறண்டு தான் கிடக்கு. இது வந்து வடிகாலுங்க. இந்த ஆறுலாம் மழை காலத்தில் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லாக போகும். மற்றபடி உங்களுக்கு இதில் பெருசாலாம் தண்ணிலாம் வராது. இதே ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஆறை பார்க்கணுமே, செம்ம ஃபுல்லாக போச்சு. நமக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஹைவே இருக்குது இல்லைங்களா, அது வந்து விழுப்புரத்துலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் போகிற ஹைவேங்க. விழுப்புரத்துலேருந்து இப்போது சீர்காழி வரைக்கும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் சீர்காழிலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் தான் பெண்டிங் இருக்குது. அதை முடிச்சிட்டாங்கன்னா சென்னையிலேருந்து உங்களுக்கு வேளாங்கண்ணி போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 6 to 7 ஹவர்ஸ்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரீச் ஆகிடலாங்க. ஒரு வழியாக விக்கிரவாண்டி ஹைவே வந்தாச்சு. இதுக்கப்புறம் திருச்சி டு சென்னை ஹைவேங்க. செம்மையாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு அடி ஸ்பீடு அடி புள்ளியாக இருக்கும். விக்கிரவாண்டியில் கரெக்டாக 11 மணிக்கெலாம் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஒரு ஸ்டாப்காக நிறுத்தியிருக்காங்க. 2.5 hours ட்ராவலுக்கு அப்புறம். இதுக்கப்புறம் ஸ்பீடு சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. ஏன்னா ஹைவே ரோடுங்களா, ஏற்கனவே அண்ணன் சூப்பராக ஓட்டுறாப்புல.
எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. முன்னாடி விட ரொம்பவே குறைச்சிருக்காங்க. திண்டிவனம் வந்துட்டோங்க. டைம் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 11:25. சரியான டிராஃபிக்ங்க திண்டிவனத்தில். எல்லா பஸ்ஸும் வந்து கண்டினியூஸாக நின்றுட்டுருக்கு. ஓம் சக்தி கோயில் பஸ் போயிட்டுருக்குங்க. இதை பார்க்குறப்பெல்லாம் உங்களுக்கு அதுதாங்க ஞாபகம் வருது. டிரைவரம்மா டிரைவரோ, ஓம் சக்தி டிரைவரோ, பஸ் அம்மா பஸ்ஸோ, ஓம் சக்தி பஸ்ஸோ, என்ன அட்டகாசம் பண்ணுறாங்க. மேல்மருவத்தூர் வந்து ரீச் ஆகிட்டாங்க. கரெக்டாக டைம் வந்துட்டு இப்போ 12 மணி ஆகுது. டிரைவர் என்ன ஸ்டேரிங்கை பிடிக்கிறப்ப பார்க்குறப்ப அப்படியே என்னமோ ஜாய்ஸ்டிக் பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. ப்ளே ஸ்டேஷனில் ஓட்டுவோம்ல அந்த மாதிரி இருக்குங்க. அடி ஸ்பீடு வேறு லெவலில் மிரட்டுறாங்க. சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு. டிரைவர் என்னாவை தவிர மீதி இருக்க எல்லாரும் தூங்கி கொண்டு இருக்காங்க. அந்த ஒரு ஹைவேல லாங்காக போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் தூக்கம் வந்துடுங்க. பாவங்க ஆனால் டிரைவிங் பண்ணுறவங்களாம். பாலாறு ஆற்றுக்கிட்ட ரீச் ஆகிட்டோங்க. இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே நம்ம தாம்பரம் ரீச் ஆகிடுவோம். விக்ரவாண்டியில் பிடிச்ச ஸ்பீடு சும்மா அட்டகாசமாக ஸ்பீடாக வந்துட்டு இருந்த வண்டி. நம்ம இப்போ செங்கல்பட்டு பைபாஸ் வந்துட்டு ரீச் ஆகிட்டோங்க. கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:45 ஆகுது.
என்னடா செங்கல்பட்டை தாண்டிட்டோமே இன்னும் டிராஃபிக் வரலையேன்னு பார்த்தோம், வந்துடுச்சு. சரியான டிராஃபிக்ங்க, 1/2 அன் ஹவராக நிற்கிது வண்டி. நம்ம இப்போ கிளாம்பாக்கம் வந்து ரீச் ஆகிட்டோங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு 1:20க்குலாம் வந்துட்டு இந்த பஸ் வந்து உள்ளே போகாதுங்க. கிளாம்பாக்கம் அவுட்டர்லேயே இறக்கி விட்டுறாங்க. இது தாம்பரம் வரைக்கும் போகிறதுனால இந்த பஸ் உள்ளெலாம் போகல. திரும்ப ரிட்டர்ன் வரப்போ உங்களுக்கு கிளாம்பாக்கம் உள்ளேன்னு தான் வந்து ஏற்றுவாங்க. நம்ம இப்போ தாம்பரம் கிட்டே ரீச் ஆகிட்டோங்க. இதான் தாம்பரம் வெஸ்ட்டு. இங்கே தான் வந்துட்டு நிறுத்துவாங்க. இருங்க நான் இறங்கிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இறங்கிட்டோங்க. கரெக்டாக டைம் வந்துட்டு 1:35 ஆகுது. 5 மணி நேரம் 15 நிமிஷம். சூப்பரான ஜேர்னிங்க. பரவாயில்லைங்க, நல்ல ரோடு மோசமாக இருந்தாலும் இவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்காங்க. ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் நவீன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் a nice டேங்க.